அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் புலவின் நுணுக்கம். குறள் எண் 1312. ஊடியிருந்தேம் தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்க என்பாக்கு அறிந்து. தலைவனிடம் கோபம் கொண்டிருந்தேன். என்னிடம் வாழ்த்து வாங்கி கோபத்தை குறைப்பதற்காக அவர் தும்மினார். I was having a fight with my husband. To divert and get wishes from me, he had sneezed. துளிப்பா. கோபம் கொண்டேன் தும்மல் தந்தார் வாழ்த்து பெற சினம் போக்க. கோபம் கொண்டேன் தும்மல் தந்தார் வாழ்த்து பெற சினம் போக்க. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, சென்ற குறளில் நான் சொல்லும் பொழுது அவருடைய உரையை மறந்து விட்டு விட்டேன், அதையும் சொல்லிவிடுகிறேன். பரத்தமையாளனே, நீ எப்படி சேர்வேன் உன் மார்பை? பெண்மக்கள் பலரின் கண்களாலும் உண்ணப்பட்டதால் எச்சில் பட்டது உன் மார்பு. கற்பிழந்த மார்பை தழுவ மாட்டேன் என்று பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் புது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு என்ற குறளுக்கு வைரமுத்து உரை சொல்லியிருப்பார். இன்று இந்த குறளுக்கு என்ன உரை சொல்கிறார் என்றால், ஊடியிருந்தேன் உரையாட மறுத்தேன், சற்றும் எதிர்பாராமல் சற்றென்று தும்மினார் அவர், நான் உணர் விழந்தேன் ஊடல் மறந்தேன் நீடு வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்தினேன். அவர் தும்மியது என்பது ஊடல் தீர்க்கும் கருவி என்பதை உணராதவளா நான் என்று கேட்கிறார். நீ ஒரு திருடன்னா நான் திருடி இல்லையா என்று சொல்வதை போல நீ தும்மும் போது என்ன ஆகுதுனாங்க, நம்முடைய உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அந்த ஒரு நொடி செயல்படாமல் இருக்கிறது. இருதயமும் அந்த துடித்து அந்த மீண்டும் துடிப்பதற்குள் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் அந்த தும்மல் வருகிறது. மூச்சு உள்ளே இழுக்க முடியாது தும்மல் வரும் பொழுது. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு மரண நிலை என்று கருதப்படுகிறது. அதனாலதான் யாராவது வீட்டில் தும்முனா உடனே என்ன சொல்லுவோம், 100 ஆயுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 100 ஆயுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த தும்மலின் போது ஒரு சிறு வினாடி அவர்கள் மரண நிலைக்கு போகிறார்கள், மீண்டும் திரும்பி வருகிறார்கள், செத்து பிழைக்கிறார்கள். அதனால் அவர்கள் நிறைய ஆயுசு வாழ வேண்டும், 100 ஆயுசு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது வழக்கம். அதைத்தான் இந்த குறள்ல ஐயனும் சொல்றாரு. தலைவன் தலைவி 2 பேருக்கு இடையில சண்டை, பேச மாட்டேங்கிறான், திரும்பிட்டு இருக்கா அந்த பக்கம். இவன் போய் என்னென்னமோ தாஜா பண்ணி பாக்குறா, அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். நீ அந்த பூ எதுக்காக சுடிட்டு வந்த, எவ்வளவுக்கோ நீ சமைக்க காமிக்கிறதுக்கா, அந்த மார்பு ஏன் எல்லாரும் திறந்து போட்டு வந்த எல்லாரும் பாக்குறதுக்கா, எச்சில் படுறதுக்கா அப்படின்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்ப சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த சண்டையை போக்கணும், என்ன பண்ணணும்? பல வீடுகள்ல கணவன் மனைவிக்கு இடையில சண்டை நடக்கும் பொழுது குழந்தைகள் குறுக்கு புந்து ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் பேசுவாங்க. அப்பா நம்ம சினிமாவுக்கு போலாமா, அம்மா எனக்கு வாழைப்பூ வடை பிடிக்கும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது பெற்றோர்கள் பெரியவர்கள் இருந்தா கூட என்னவன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நடுவது சொல்லுவாங்க. சம்பந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். அது சொல்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த சண்டையினுடைய போக்கை மடைமாற்றம் செய்வதற்காக, திசை மாற்றுவதற்காக சண்டையை முடித்துக் கொள்ள. அப்படி சண்டையை முடித்துக் கொள்வதற்காக, ஊடலை முறித்துக் கொள்வதற்காக குழந்தைகளோ பெற்றோர்களோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் தலைவனே அந்த முயற்சியை எடுக்கிறான். என்ன செய்கிறான்? தும்முகிறான். தும்முனுடனே தலைவி என்ன பண்றா? வாழ்த்திடுறா, நீடூழி வாழ்க, 100 ஆயுசு வாழ்க அப்படின்னு வாழ்த்துறான். ஆனா அவனுக்கு உண்மையா தும்மம் இல்ல, அப்படின்னு தும்மிடுறான். அப்போ அது தும்முறதுக்கு காரணம் சண்டையை முடிக்கணும், இவன் வாழ்த்தி அதன் மூலமாக சண்டையை முடிக்கணும்னு சொல்லி அவன் தும்புறான். இந்த திருட்டுத்தனம் எனக்கு தெரியாதடா திருடா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிந்து கொண்ட திருடியாக தலைவி அதை கேட்கிறாள் அப்படின்னு இந்த குறள் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பாடல். கெஞ்சினால் மிஞ்சிடும், மிஞ்சினால் கெஞ்சிடும், காதல் ஒரு போதை, காதலுக்கு பள்ளி இல்லையே, அது சொல்லித்தரும் பாடம் இல்லையே, காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற அற்புதமான பாடலை காதல் கோட்டை என்ற படத்தில் அகத்தியர் எழுதியிருப்பாரு. இது ஒரு தலைப்பு பாடல், டைட்டில் சாங். இதை நீங்க பாருங்க, அதுல அவ்வளவு அற்புதமாக ஒளிப்பதிவும் நடனமும் தூக்கலா இருக்கும். தேவா இசையமைப்பும் பிரமாதமா இருக்கும். உன்னிகிருஷ்ணன் சித்ரானுடைய குரல்களில். காதல் அப்படித்தாங்க, கெஞ்சினா மிஞ்சும், மிஞ்சினா கெஞ்சும். அந்த காதலை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எங்காவது பள்ளிக்கூடம் இருக்குதா? இல்லைங்களே. ஆனா காமத்துப்பால் என்ற வள்ளுவன் எழுதி வைத்துட்டு போன ஒரு நூல் இருக்கு, அதை படிச்சாவே போதும். அந்த காமத்து பள்ளியில் நாம் கற்கும் பாடங்கள் அனைத்தையும் இந்த காமத்துப்பால் வழியாக கற்க முடியும் என்பதுதான் அதில் உண்மை. ஊடியிருந்தே தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ்க என்பாக்கு அறிந்து. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம்,
ரிஷி நித்திராலயோட சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி. டாக்டர் செல்வரங்கம் யூடியூப் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.